எங்க அரசியல் நிறத்திலிருந்து இயக்க நிறம் வரை தமிழர்களுடைய நிறம்ங்கிறது கருப்பு. அந்த கருப்பின் அடையாளமாக எங்க தமிழ் அன்னையே, எங்க தமிழ் தாயே, எங்க தமிழ் அண்ணங்க நாங்க கருப்பா போடுறோம். அதை நீங்க எப்படி அவமானப்படுத்தினதா போட முடியும்? நகைகள் இல்லாம போடுறோம். ஆமா, எளிய தாய், உழைக்கும் மக்களுக்கான தாய் எப்படி இருப்பாங்க? நகையெல்லாம் போட்டு படோடபமா இருக்க மாட்டாங்க. மக்களுக்கு அரசியல் படுத்துகின்ற ஆக்ரோஷம் இருக்குமே ஒழிய அணிகலன்கள் அவங்களுக்கு அவசியம் இல்லை. தான் ஏ ஆர் ரஹ்மானுடைய அந்த தமிழனங்க இருந்தது. அந்த தமிழனங்க வந்து மோனியா டேவோட ஒப்பிட்டு நீங்க இப்படி இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வெள்ளையா இருக்கிற பொண்ணுக்கு ஹேர் எப்படி இருந்தாலும் ஏத்துக்குவாங்க. சுருட்ட முடியா இருந்தா என்ன சொல்லுவாங்க? டாப்ஸி மாதிரி இருக்காங்களே அப்படின்றாங்க. கருப்பாவும் புதுநிறமா இருக்கிற பொண்ணுக்கு தலைமுடி இருந்தா என்ன சுருட்ட முடி? அதாவது ஒரு பெண்ணை வந்து எப்படி இருக்கணும் எல்லாம் இவங்க தான் தீர்மானிக்கிறது. கருப்பா முடி இருக்கிறதோ, வெள்ளையா முடி இருக்கிறதோ, கருப்பு தோலோ, வெள்ளத்தோலோ இயற்கை. அதுல வந்து நீங்க வந்து இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? வெள்ளையா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தமிழ் தாயா? இல்ல முடி வந்து அப்படி வடுகெடுத்து சீவி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தமிழ் தாயா? நீங்க யாருங்க அதை தீர்மானிக்க? உங்களுக்கு பிரச்சனை என்ன? அமித்ஷா இந்தியை திணிக்கிறாரு. ஏ ஆர் ரஹ்மான் பதில் போட்டார். ஆமா, எங்க தமிழ் தாய் இப்படிதான் இருக்கும், தமிழ் தாய் இப்படிதான்டா இருக்கும் அப்படிங்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான்.